சுவாமி பார்த்தாள், பரதா நீ என்னதுக்கு என் பேர்ல குத்தம் இல்லை, இது அம்மா பண்ண தப்புன்னு சொல்றேன், உன்னை யாராவது தப்பு பண்ணினவன் சொல்லுவாளா? தோஷம் தொயி பஷ்யாமி சூக்ஷ்மமபி ஹரிசூதன குலீனஹ சத்வசம்பன்னஹ தேஜஸ்வி சரிதௌரதஹ ராஜ்யேதோ கதம் பாபம் ஆச்சரேத் த்வத்விதோ ஜனஹ. நீ பண்ணவாவது உன் போன்றவனே பண்ண மாட்டானே. அப்படி இருக்கிற போது சத்குலத்தில் பிறந்தவன், நல்ல சத்துவ குணத்தை அடைஞ்சவன், நல்ல தேஜஸ்வி புண்ணியமான கர்மங்களை செய்தவன், அப்படிப்பட்டவன் ராஜ்யத்துக்காக ஒரு தப்பு பண்ணி விடுவனா? உன் போன்றவனே பண்ண மாட்டானே. நீ எப்படி பண்ணுவே? நீ சிறு குழந்தையாகினால அம்மாவை தூஷிக்கப்படாது. அதையும் தவிர்த்து காமகாரோ மகாப்ராஜ்ஞ குருணாம் சர்வதானகா உபபன்னேஷு தாரேஷு புத்திரேஷு ஜ விஜீயதே. அம்மா செஞ்சது தப்பு ரைட்டுன்னு சொல்ல நமக்கு அதிகாரம் இல்லைடா. அம்மாவோ அப்பாவோ ஆச்சாரியனோ எதை வேணுமோ அதை சொல்லலாம். ஆமா, பர்த்தா பத்னியை கூப்பிட்டு ராத்திரி 12 மணிக்கு கஞ்சி வைன்னு சொல்லலாம், சுட சுட. அவன் அடுத்தாத்துக்காரன் என்ன சார் நீங்க உங்க ஒய்ஃபை வருமான எழுப்புறேன்னு அவங்க கேட்கலாமோ? உபபன்னேஷு தாரேஷு புத்திரேஷு ஜ விஜீயதே. ஆமா, தன் புத்திரனை கூப்பிட்டு ராத்திரி 12 மணிக்கு அப்பா என்னமோ போல இருக்கா ஆரஞ்சு வாங்கிட்டு வாடா போய் சொல்லி அனுப்பலாம். அதுக்காரன் நீங்க என்ன சார் உங்க சொன்னேன் உங்களை ராத்திரி வாழையிலான பிள்ளைகளை பழம் வாங்க அப்படி அனுப்பப்படாதுன்னு அவங்க சொல்லலாமோ? எது போது சொல்லலாம். புத்திரன் பத்னி குரு. ஆமா, புத்திரனை பார்த்து சொல்லலாம், பத்னி பார்த்து சொல்லலாம், சிஷியனை பார்த்து சொல்லலாம். ஆமா, குரு சிஷியனை சொல்லலாம், பர்த்தா பத்னின்னு சொல்லலாம், பிதா புத்திரனை சொல்லலாம். அவ சொச்சந்தமா பேசுவதற்காகத்தான் புத்திரன் பத்னி சிஷியன் காமகாரா மகாப்ராஜ்ஞ குருணாம் சர்வதானகா உபபன்னேஷு தாரேஷு புத்திரேஷு ஜ விஜீயதே. நீ அதை சொல்வது சரியில்லை. அப்பா கூட்டி என்ன காட்டுக்கு போன்னு சொன்னாள், அம்மாவும் சொன்னாள் கக்க வேண்டிய கடமை என்னது, உன்ன ராஜாவா இருக்கணும்னு சொன்னாள். கட்டாயம் நீ ராஜாவா தான் இருந்தாள் சுவாமி. ஒன்றும் பேசவே முடியல பரதனுக்கு.